ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெர்ரிஸ் கிச்சன். ப்ளூபெர்ரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் பிள்ளைங்களுக்கு இது ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாங்க. நல்ல சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ப்ளூபெர்ரிஸ் கிச்சனை முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பவுலில் நான் 2 முட்டையை நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த முட்டையில் கொஞ்சோண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நான் சேர்த்துக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு பச்சை மிளகா, ஒரு அரை பச்சை மிளகா அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு மல்லி இலை. இப்போ முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சப்பொடி. ஒரு கலருக்காகத்தான், கொஞ்சம் லைட்டாக போட்டால் போதும். 1/4 டீஸ்பூன் கம்மியாக. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம முட்டையை நல்லா நான் பீட் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ இது எங்கிட்ட இருக்கட்டும். இப்போ இந்த ப்ரெட்டை கொஞ்சம் ஸ்கொயராக நம்ம கட் பண்ணிக்கிறோம். நம்ம சாதாரண ப்ரெட் டோஸ்ட்டு பண்ணுற இடத்துல இந்த மாதிரி ஒரு தடவை ப்ரெட் டோஸ்ட்டு பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். திரும்ப திரும்ப அதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. பாருங்களேன், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறணுங்க. இப்போ நம்ம ப்ரெட் டோஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த தோசை தவா சூடாகிடுச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு பட்டரை நான் சேர்த்துக்கிறேன். பட்டர் இருந்தாலும் பட்டர் சேர்க்கலாம், இன்னும் நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க, உங்கள் விருப்பம்தான். இப்போ இந்த இதில் இந்த பெட்டரை வச்சுக்கிடுவாங்க. இப்படி இப்போ இந்த ப்ரெட்டுக்கு சென்டரில் இந்த அடித்த முட்டையை நம்ம ஊற்றிக்கிடுவோம். இந்த முட்டைக்கு மேலே ஒரு டொமேட்டோ ஸ்லைஸ் வைக்கிறேங்க நான். இப்போ இந்த முட்டைக்கு மேலே டொமேட்டோ ஸ்லைஸு, அதுக்கு மேலே இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரெட்டோட ஒயிட்டையும் நான் வைக்கிறேன். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க, ரொம்ப அமுக்க வேண்டாம், லைட்டாக கொஞ்சம் போதும். இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்லைஸு சீஸு, இப்போ இந்த சீஸுக்கு மேலே லைட்டாக இந்த முட்டையோட மிக்சரையும் நம்ம ஊற்றிக்கிறணும். கொஞ்சம் கவர் பண்ணுற மணிக்காகவே நம்ம ஊற்றிக்கிறணும். கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மறுபடியும் நீங்கள் எதையோ செஞ்சு சாப்பிடுவீங்க. உங்கள் வீட்லேயும் மறுபடியும் கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ லைட்டாக அதை திருப்பி கொடுத்துக்குருவோங்க. நம்ம இந்த மாதிரி சுற்றி எல்லா பக்கம் இப்படி இந்த மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு திருப்பி கொடுக்கணுங்க. அந்த பக்கம் ரொம்ப வேக வேண்டாங்க, லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வந்தால் போதும். இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்களேன், அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுடைய ப்ரெட் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி நான் பண்ண மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். உள்ளக்க அந்த சீஸும் வெளியே முட்டையும் ப்ரெட்டும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ப்ளூபெர்ரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.